சென்னை ராயபுரம் போஜராஜ் நகரில் 30 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை காணலாம். போஜராஜ் நகரில் 30 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வாகன சுரங்கப்பாதையை தற்போது தமிழக துணை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். பண்டாரப்பேட்டை பகுதியில 3 பக்கமும் ரயில்வே டிராக்குகளால் சூழ்ந்துள்ள இந்த பகுதியில் போக்குவரத்து வசதியின்றி இந்த பகுதி மக்கள் கடந்த 40 ஆண்டுகளாக தவித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் இதுபோன்று சுரங்கப்பாதை அமைப்பதற்காக கடந்த 2010 போஜன் நகர் சுரங்கப்பாதை அமைக்கப்படும் என அப்போதைய திமுக ஆட்சியில அறிவிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் தொடங்கிய சில நாட்களிலேயே பணிகள் எந்தவித பணிகளும் நடைபெறாமல் நின்று போயிருக்கிறது. பின்னர் 2016 சென்னை மாநகராட்சி மற்றும் தெற்கு ரயில்வே சார்பில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியானது தொடங்கி இருக்கிறது. ஆனால் எந்த காரணமும் குறிப்பிடப்படாமல் அந்த பணியும் இடத்தில் போடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2002 மீண்டும் 18 கோடி ரூபாய் செலவில் இந்த பகுதியில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு நடந்து வந்தது. தற்போது போஜன் நகர் சுரங்கப்பாதை 207 மீட்டர் நீளம், அதே போல 6 மீட்டர் அகலத்துல 37 மீட்டர் ரயில்வே நிர்வாகத்திற்கும் 170 மீட்டர் சென்னை மாநகராட்சியாலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பின்னர் இந்த பாலத்தை தற்போது தமிழக துணை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த பண்டாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பிரயோஜனமுள்ள இந்த பாலம் எங்களுக்கு தேவையானது என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஜபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.